ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேடிஸ் கேம் ஸ்டேஷன் தமிழ். நீங்கள் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஓ சிட்டியோட கேம் ப்ளே பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய வியூஸ் கவுண்ட் எடுத்துங்க. அப்புறம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிடிஓ சிட்டியோட பார்க்க ஃபஸ்ட்டு மிஷினை பார்த்தீங்கன்னா டியாஸோட மிஷின் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சாட்டர்டே அண்ட் சண்டே வீடியோ வரப்போகுது. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஜிடிஏ ஒய் சிட்டி இந்த கேம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் பிங்க் கலர் ஹார்ட்டினை பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே, நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது யாருக்குன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளோட வியூஸ் கவுண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்புலன்ஸில் போய்ட்டு இருந்தோம். ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா இடிச்சு கீழே வந்துச்சு. போலீஸ்கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டியா சீட்டு பக்கத்தில் இருக்குது போயிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிடிஏ ஒய் சிட்டி கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 4 பார்ட் கிட்ட முடிச்சுருவோம். ஸோ நம்ம இந்த ஜிடிஏ ஒய் சிட்டி கேமுக்கு எடுத்து எந்த கேம் போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் கட்சீன்ஸ் ஏதோ பார்த்தீங்கன்னா கட்சீன்ஸ் போடலாமா வேணான்னு கேட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட பார்த்தீங்கன்னா கட்சீன்லாம் போட போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா கட்சீன் அது கட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோ டு தட் போட் யார்ட் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஸ்டீல் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போட்டை போய் திருடுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷின். அந்த டேக் ஆஃப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலை. நம்மளோட இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இன்னும் மேக் பண்ணல. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த வீடியோவில் நம்மளோட இதில் இன்ட்ரோஸ் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக மிஷின் இருக்கிற இடத்துக்கு போய் மீட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் மீட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினை ஈஸியாக பார்த்திங்கன்னா முடிக்கலாம். பார்த்திங்கன்னா டக்குன்னு சாகாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பார்த்தீங்கன்னா வைக்கில் பார்த்திங்கன்னா அப்படி நிப்பாட்டிட்டு அவங்க கையில் கன் வச்சுக்கலாம். இந்த கன்னிருந்து இங்கேருந்தே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 பேர் நிற்பானுங்க. அவனுக்குள்ள பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளிடுங்க. சுட்டு தள்ளதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லாங் ரேஞ்சில் நிற்பான். அவனை பார்த்திங்கன்னா அந்த ஒரு லாங் ரேஞ்சு கன்று பார்த்திங்கன்னா அந்த லான்ஸ் அந்த டியாஸை பாதுகாக்கிற மிஷினில் கிடைக்கும். ஸோ அதை மாற்றி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் சுட்டலாம். ஏன்னா அந்த கண்ணி என்கிட்ட இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதை இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவனை சுட்டுறான். பார்த்தா பின்னாடி மிச்சு பார்த்தீங்கன்னா அவனை சுட்டாச்சு. இப்போ சுட்டுனதும் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா வேகமாக போய் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நின்றுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒரு லீவர் இருக்கும். அந்த லீவர் இழுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க, நான் இங்கே இருக்கானுங்க ஒரு 4 பேர். மக்களே 4 பேரையும் சுட்டு தள்ளியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே மிஷினை 4 லீவர் இழுத்தாச்சு. உடனே பார்த்திங்கன்னா நம்ம கப்பலுக்கு கீழே விழுந்துருச்சு. கப்பல்னே வருது. போட்டு வந்து விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஏமா போட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அவங்க எல்லாரையும் சுட்டுக்கலாம். நான் கண்ணில் இருந்த புல்லட் ஃபுல்லாக தீத்துட்டோம். ஒரு புல்லட் தான் இருக்குது. இப்போ எவனையும் பார்க்காம பார்த்திங்கன்னா நேராக போட் எடுக்க போய் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நேராக மேன்ஷனுக்கு போயிடலாம். அதாவது ஸ்டார் ஃபிஷ் விளையாட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிடலாம். பார்த்திங்கன்னா அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு மிட் டிஃபிகல்ட் அளவு தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா டக்குனே முடிச்சிடலாம். அப்புறம் காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிஏ ஒய் சிட்டியோட பார்ட் 6 பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மேபி டைம் எடுக்கலாம். அப்புறம் காய்ஸ் அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்திங்கன்னா எங்கள் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெட் நேம் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட நேம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிங்க. ஏன்னா அந்த மிஷின் முடிஞ்சது பார்த்திங்கன்னா $4000 கிடச்சிருக்கு. அடுத்த மிஷினை பார்த்திங்கன்னா டியாஸ்கிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம டியாஸோட மிஷினே பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நேராக இருங்க பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கனால பார்த்திங்கன்னா சுற்றி தான் போகணும். ஸோ பார்த்திங்கன்னா வாங்க பார்த்திங்கன்னா போயிடலாம். அப்புறம் guys நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்ம வியூஸ் கொண்டு ஏற்றுங்க. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா
ஏதோ சொல்ல பார்த்து மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் போய் நம்மளோட GTA YCT கேம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ பிங்க் கலர் ஹார்ட்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணி GTA VCன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட வியூஸ் கொண்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா GTA YCT பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா GTA YCT லைட் வெர்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா GTA VC டவுன்லோடுறது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா GTA VC எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணாத போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நிமிஷம் டேக் ஆஃபும் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கோ டு தி ஆச் பிஃபோர் த அதர் போட்ஸ் டூ. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போய் எடுக்கணுமா, அதாவது யாச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா வேகமாக போகணுமா. சரி வாங்க தான் நம்ம வேகமாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா நிறைய 2 பேரும் முந்திட்டு போகிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் டிஃபிகல்ட்டி மிஷின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது ஹெலிகாப்டர் வச்செல்லாம் சுடுவானுங்க. அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தாண்டியாச்சு, தாண்டி போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, 680 பீல இருந்தது பார்த்திங்கன்னா 720 மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வித்தியாசம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 பேர் வராங்க. அப்படின்னா இவனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும். ஓகே பார்த்தீங்கன்னா நான் இந்த போட்டில் மட்டும் கவுந்துடக்கூடாது. எங்கேங்கன்னா அந்த கவுந்தா மிஷின் ஃபெயில்டாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா யாச்சிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்ததும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வராது, வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் சுடணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தனை சுட்டாச்சு மக்களே. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரையும் சுட்டாச்சு. இன்னும் அந்த போட்டில் வர பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் காலி பண்ணால் போதும். ஓகே பார்த்தீங்கன்னா அவனும் செத்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக நம்ம முன்னாடி பார்த்துட்டே வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன இடம்னு தெரில. அதுங்க பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆளாக நிற்பானுங்க. அவனுங்களாம் சுடு தள்ளணும். ஓகே பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ ஹெலிகாப்டர் வரும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம அந்த கேமில் வந்து GTA YCT இருக்குல்ல, அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1980s வைப்பு தான். ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டான்னு பார்த்தீங்களா, இவனுங்கெல்லாம் சுட்டு தள்ளியே வரணும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு இந்த ஒருத்தன் மட்டும் இருக்கான். அவனையும் சுட்டலான்னு பார்த்தா சுட முடியல. ஓகே பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஏன்னா ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அது எய்ம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸில் கஷ்டம். ஆனால் நம்ம பிசினா கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்றது அந்த இது ஆனலாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு போட் போகுது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவன் வச்சு நான் சுட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஸோ ஏன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டு தள்ளணும். அப்புறம் நம்மளோட கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாரம் வீடியோ வந்துடும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோஸ் கிட்ட வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்படியே வீடியோஸ் கவுண்ட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூஸ் கொண்டு வர மாட்டேங்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளுடைய வியூஸ் கவுண்ட்டு ஏற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் முடிச்சாச்சு. மிஷின் பாஸ் $1000 $10,000 கிடச்சிருக்கு மேக்ஸ் லைக். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பட்டன் பார்த்தீங்கன்னா மாற்றி கீழே வந்து செத்து போயிட்டேன். நான் வேஸ்டட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வருவோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்னலோட மிஷின் தான் பார்த்தீங்கன்னா பக்கம். ஸோ கர்னல் மிஷின் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் வந்து இப்போ கர்னலோட மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் மிஷின் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டேங்க் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம். அது மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கர்னலோட இடத்துக்கே போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து பக்கம்தான். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சுற்றி வெட்டியாக சுற்றி பார்த்தீங்கன்னா போயிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா கர்னலோட இடத்துக்கு போய் மீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் 2 மிஷின் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிடலாம்.
மாட்டில் நின்றதும் பார்த்தீங்கன்னா ஏதோ விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கட்சியில் வழக்கம் போல் கட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சீட்டா கார் எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கும் போது நான் இந்த வழியில் போகலான்னு பார்த்தா இங்கே ஏன்னா பைக் நின்றுச்சு. இந்த பைக் நல்லா இருக்குமே இதை யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கார் திருப்பி இந்த பைக் எடுக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா முடிக்க பைக் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கன் எடுத்து சர்றன்னு சுட்டுலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈஸியான ட்ரிக்கால் பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஸோ அந்த ட்ரிக்கும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஐலாண்ட் போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை முடிக்க பார்த்தீங்கன்னா நிற்கிறான் அப்படின்னு பக்கில் மாட்டிக்கிட்டான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஓகே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடை வரைக்கும் போக வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு இருப்பேன். நான் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் அப்படியே சுற்றுலாமா தான் தோணுமே. நான் சுட்டு அப்படின்னா மொத்தம் ஆர்மியாக எடுத்து நம்ம சுட்டு முடிச்சுட்டு போயிடுவானுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அவங்க எங்கே பார்த்தீங்கன்னா நிற்பானுங்களோ ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா போய் நின்றுலாம். நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வித்தை காட்டுவோம். என்னடா கூடி ஓகே பார்த்தீங்கன்னா பக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த இடத்துல சுற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படியே வண்டி வச்சுக்கிங்கன்னா சுற்றிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுங்க வருவானுன்னு பார்த்தா இன்னும் வரல. சரி பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றுவோம். ரெண்டாவது சுற்றுலேயே வந்துடுவானுன்னு நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுங்க ரெண்டாவது சுற்றுலேயே வந்துட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த இடத்துல நின்றுப்பானுங்கன்னு பார்த்தா நிற்கலை. அந்த பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் நின்றால் தான் அவனுக்கு நிற்பானுங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நின்று வச்ச மட்டும் போவான். போனது பார்த்தீங்கன்னா நேராக போய் டேங்க்கில் ஏறிடுங்க. டேங்க்கில் ஏறிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை போய் ஈஸியாக முடிச்சிடலாம். மேலே இருந்து கீழே விழுந்துருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பக்கமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த போய் கரேஜில் நிப்பாட்டுறது அந்த டெட்டோனேஷன் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே போயிடலாம். ஏங்க வழி மாதிரி வந்துட்டு இதான் பார்த்தீங்கன்னா பக்கம். ஸோ அந்த வழியில் போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேங்கஸ் இருக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன எவன் நம்மளை முட்டை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் தான் படிச்சதும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. நேராக பார்த்தீங்கன்னா இந்த டேர்னில் திரும்பினது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் பாவம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேர்ன் இருக்கும். இந்த டேர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா திரும்பிடணும். திரும்பினதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நிற்கிது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் எல்லாம் இடிக்காமல் ஓகே பார்த்தீங்கன்னா அதை அப்படி திருப்பி எனக்கு ட்ரைட் கராஜ் பார்த்தீங்கன்னா அதை உள்ளே நிப்பாட்டினது பார்த்தீங்கன்னா கேட்ட டேங்க் அண்ட் வாக் அவுட் ஆஃப் த கராஜ். வெளியே வந்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா அந்த மிஷினும் முடிஞ்சிச்சு. அப்புறம் $2,000 கிடச்சிச்சு. $2,000 கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வி வில் மேக் டு த நெக்ஸ்ட் வீடியோ.